விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர் செல்வா அவர்களே, சிபிஐ எம்எல் லிபரேஷன் சார்பில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் கன்னியப்பன் இரணியப்பன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தம்பி வன்னியரசு அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, மற்றும் எனது கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே தேர்தல் முடிவுகள் குறித்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற, விவாதிக்கப்பட்டு வருகிற இந்த சூழலில் அடுத்து என்ன நிகழும் என்கிற எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்திருக்கிற சூழலில் நாம் இங்கே மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட ஒன்று கூடி இருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே இந்த எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ரயில்வே துறையில் காலி செய்யவிருக்கிற பணியிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அறிக்கை வெளியிட்டோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன. சென்னையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு உழைக்கும் மக்களுக்கு எதிரான கொள்கை முடிவுகளை எடுத்து வருகிறது. உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி வருகிறது. அந்த வரிசையிலே இன்றைக்கு எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு எளிய மக்களை வெகுவாக பாதிக்க செய்கிற சூழலில், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளால் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிற சூழலில் இதனை கண்டிப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அண்மையிலே தொகுதியை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது ஒரு உணவகத்திற்கு நாங்கள் சென்றோம். உணவகத்திற்கு பின்புறமாக கழிப்பறைக்கு செல்லுகிற போது வெளியிலே பெரிய பெரிய ஸ்டவ் அடுப்பை வைத்து விறகு கட்டையை வைத்து எரித்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய விறகு கட்டைகளையும் பச்சை விறகுகளை அடுக்கி வைத்திருந்தார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு உணவகங்களிலே இப்படி பார்க்கிற ஒரு சூழல் எனக்கு பார்த்ததும் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். என்ன இவ்வளவு விறகு கட்டை போட்டு வச்சிருக்கிறீங்க
ஏன் விறகு கட்டையை எரிக்கிறீங்க? அந்த உணவகத்தின் உரிமையாளர் சொன்னார், ஆனால் தெரியாதா உங்களுக்கு, கேஸ் சிலிண்டர்லாம் விலை கடுமையாக ஏறி போச்சு, எங்களால் வாங்க முடியல. அதுதான் விறகு வாங்கி காய போட்டு வச்சிருக்கிறோம். விறகு அடுப்பைத்தான் இப்ப பயன்படுத்துகிறோம். இது கிட்டத்தட்ட 3 வாரம், நான் 1 மாதம் இருக்கும் இந்த பிரச்சனை. நேரடியான கள அனுபவம் அது. 70களில் 80களில் நிறைய ஹோட்டல்களில் விறகு அடுப்புகளைத்தான் பார்க்க முடியும். நான் 70களில் சென்னைக்கு வந்த காலத்தில் சாதாரணமான ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் புகை சுற்றி கொள்ளும். அந்த உணவகம் முழுக்க ஒரே புகையா இருக்கு. என்னங்க இவ்வளவு புகை அடி, இல்லைங்க அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன விறகு அடுப்பு. அந்த அனுபவம் இருந்ததனால் அந்த விறகு கட்டைகளை பார்த்த உடனே எனக்கு சட்டென்று ஒரு நினைவிலே பழைய காலம் வந்து போனது. ஆக நாடு பழைய காலத்தை நோக்கி திரும்பி போகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இதுதான் பிற்போக்குத்தனம் சொல்றோம் இல்லையா, அதுதான் இது பொருள். காலம் முன்னே நோக்கி போக வேண்டும், அதற்கு பதிலாக பின்னே நோக்கி போகுது. ஏன் அவங்கள வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் அப்படின்னு சொல்றோம்னா இதுதான் காரணம். அவங்க எடுக்கிற நிலைப்பாடுகள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் நம்மை பின்னுக்கு தள்ளுகிறது, நம் வாழ்க்கை முறையை பின்னுக்கு தள்ளுகிறது. நாம் கடந்து 40 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஆனா மறுபடியும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்ல வேண்டிய நிலை. கலாச்சார அடிப்படையிலே இன்னும் பின்னால் போக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். 1000 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள், இதற்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இதற்காகத்தான் அவர்கள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். முற்போக்காளர்களோடு, முற்போக்கு சிந்தனையாளர்களோடு, புரட்சிகர சிந்தனையாளர்களோடு. அவர்களுடைய அரசியல் அவர்களின், நம்முடைய அரசியல், அவர்கள் அப்படி சொல்லுவது அவர்களின் அரசியல் நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிரானவை. கம்யூனிஸ்டுகளின் அரசியல், அம்பேத்கரியவாதிகளின் அரசியல், பெரியாரியவாதிகளின் அரசியல். இன்றைக்கு வல்லரசுகளாக இருக்கிற அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் உலகத்தின் எந்த தேசத்திலும் எந்த தடையும் இன்றி தொழில் தொடங்குவதற்கு, வணிகம் செய்வதற்கு ஏற்ப கொள்கையை வரையறுத்துக் கொண்டார்கள். காட் ஒப்பந்தத்தின்படி. அதுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல். இதனை தொடக்க காலத்தில் நாம் 90களிலே கடுமையாக எதிர்த்தோம். முடியவில்லை, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அரசு துறைகளை எல்லாம், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயமாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது உலகளாவிய அளவில் நாடுகளுக்கு இடையிலே நடந்திருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு செயல் திட்டம். அது அரசாங்கம் எதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடாது. அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய துறைகளை நடத்தக்கூடாது. எல்லாவற்றையும் தனியாருக்கு ஒப்படைத்து விட வேண்டும். இது இந்த ஒப்பந்தத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு கூறு. அந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் டெல்லியிலே உருவாகிற அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும், அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும், பாஜக அரசாக இருந்தாலும், அந்த அடிப்படையில் தான் பொருளாதார கொள்கைகளை வரையறுக்கிறார்கள், செயல் திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஒவ்வொரு பொதுத்துறையையும் மெல்ல மெல்ல தனியார் மயமாக்கிக் கொண்டே வருகிறார்கள். ஒரு துறையை நேரடியாக மொத்தமாக தனியாரிடம் ஒப்படைத்தால் மக்களிடத்திலே கடும் எதிர்ப்பு வரும் என்பதனால் அவருடைய பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்பது,
தனியாருக்கு, மொத்தமாக நாங்கள் கொடுக்கவில்லை, கொஞ்சம் தான் தனியாருக்கு ஒப்படைக்கிறோம். இப்படி தனியார்மயமாதலை மெல்ல மெல்ல அதிகரித்து இன்றைக்கு விமான நிலையங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதானி, அம்பானி போன்றவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. துறைமுகங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து மெல்ல நழுவிக்கொண்டே இருக்கிறது. தனியார் துறைமுகங்களை கட்டுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது. உலகத்தில் எந்த நாடும் அவனுடைய வணிகத்தை, அதாவது வியாபாரத்தை, அவனுடைய தொழிலை அவன் இருக்கிற இடத்திலிருந்தே செய்ய முடியும். அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்து இடம் பிடிச்சு ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று இல்லை. அவன் கையில ஒரு டெக்னிக்கல் நோகம் இருந்தா போதும், ஃபார்முலா இருந்தா போதும், பேட்டன் ரைட் இருந்தா போதும், அங்கே இருந்து கொண்டு இங்கே அந்த தொழிலை அவனால் நடத்த முடியும், முதலீடு செய்ய முடியும். அவனுடைய ஆலை எங்கே இருக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஷேர் போய்கொண்டே இருக்கும், லாபம் அவனுக்கு போய்கொண்டே இருக்கும். யார் இங்கே நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள், யார் இங்கே நிறுவனத்தை கட்டமைக்கிறார்கள், யார் இங்கே உற்பத்தியை செய்கிறார்கள், யார் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், யாரை வேலைக்கு நியமனம் செய்திருக்கிறார்கள், எதுவும் அவனுக்கு தெரியாது. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங் வார்த்தை இன்றைக்கு பரவலாக எல்லோரிடையும் புழக்கத்தில் இருக்கும். அரசாங்கம் எதையும் செய்ய வேண்டியதில்லை, வெளியில கொடுத்து செஞ்சு வாங்கி. உனக்கு சாப்ட்வேர் வேணுமா, அதுக்குன்னு தனியார் கம்பெனிட்ட கொடுத்து அவன் ஆர்டர் பண்ணி அவன் செஞ்சு கொடுப்பான். உனக்கு உற்பத்தி பனியன் வேணுமா, பனியனை வேற ஆள்கிட்ட கொடுத்து செஞ்சுக்கோ, நீ செய்யாத. பேப்பர் வேணுமா, வெளியில ஆளை கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ. வேலைக்கு ஆள் வேணுமா, கான்ட்ராக்டர் ஒப்படைச்சு அவனோட கான்ட்ராக்டர் மட்டும் ஒப்பந்தம் வச்சுக்கோ. இந்த கான்ட்ராக்டர் ஒப்படைச்சிட்டேன், தொழிலாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு. அவனோடு இருக்கிற டீலிங் உனக்கும் அவனுக்கும் தான், நிறுவனத்துக்கு கிடையாது. வேலையில வச்சுக்கிறதும் வேலையிலிருந்து நீக்கிறதும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதும் கொடுக்காததும், அந்த சம்பளத்தை உயர்த்துறதும் உயர்த்தாததும் அது உன்னுடைய பொறுப்பு. இப்படி நியூ ரெக்ரூட்மெண்டே பண்ணக்கூடாது, புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது, புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்க கூடாது, ஆட்களை குறைக்க வேண்டும். தொழிலாளர்களை ஒப்பந்ததாரர்களின் மூலம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டி ஷர்ட் வேண்டும், ஆனா டி ஷர்ட் ஆலையை அங்கே உருவாக்க கூடாது. அதை எது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், மூன்றாம் உலக நாடு எதுவோ, வளர்ச்சி அடையாமல் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிற நாடுகள் எங்கே உள்ளனவோ அங்கே அவனுக்கான ஆலையை நிர்மாணிப்பு. அங்கன்னா அவன் நிலத்தை கையகப்படுத்தணும், அங்க தொழிலாளர்களை நியமனம் செய்யணும், அங்க தண்ணீரை பயன்படுத்தணும், ரா மெட்டீரியல்ஸ் நிறைய அவனுக்கு தேவைப்படும். அது எல்லாமே தேவையில்லை, எல்லாம் திருப்பூர்ல செய். கழிவுகள் எல்லாம் திருப்பூர் ஆற்றிலே, தமிழ்நாட்டு ஆற்றிலே கலந்து விடு. காற்றை தமிழ்நாட்டிலேயே மாசுபடுத்திக்கொள், அமெரிக்காவிலே மாசுபடுத்தக்கூடாது. தண்ணீரை நஞ்சாக்க கூடாது, காற்றை நஞ்சாக்க கூடாது. ஆனால் அவனுக்கு ஆடை வேண்டும், ரெடிமேட் டிரெஸ்ஸஸ் வேணும், ஆயத்த ஆடைகள் வேண்டும். இப்படித்தான் எல்லா உற்பத்திகளையும் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஏற்ப அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல். ஆக வேலை வாய்ப்பின்மை என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அரசு துறைகள் இருந்தால் தானே நீ இடஒதுக்கீடு கேட்பாய், பொதுத்துறைகள் இருந்தால் தானே இடஒதுக்கீடு கேட்பாய். அரசு துறை இல்லை, பொதுத்துறை இல்லை, தனியார் துறையில் ஒன்னால போய் கேட்க முடியாது. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை, தனியார் துறைகளில் போய் நீ சமூக நீதியை பற்றி பேச முடியாது. ஒரு காலத்தில் பின்னால் அது போராட்டமாக வெடிக்கலாம், புரட்சியாக வெடிக்கலாம். ஆனால் இப்போதைய சூழலில் கொஞ்சம்
அரசு துறை, பொதுத்துறை, பெரும்பான்மை தனியார் துறை. 85 விழுக்காடு தனியார் துறை, 15 விழுக்காடு தான் மாநில அரசு துறை, மத்திய அரசு துறை, பொதுத்துறை, பப்ளிக் செக்டார்ஸ். அவற்றின் சதவிகித அளவை மெல்ல மெல்ல குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களை வெளியேற்றுகிறார்கள். ஆட்குறைப்பு செய்வது. விஆர்எஸ் கொடுக்கலாம், வாய்ப்பை உருவாக்கி தரான். நீயே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்போ. நீ போனா சிஆர்எஸ் பண்ணலாம், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட். நீ வெளியே போ, அவனுக்கு சம்பளத்தை, கிராஜுவிட்டி என்னென்ன இருக்கோ எல்லாம் கொடுத்து வெளியே அனுப்புவான். உன்னை தொழிலாளராகவோ அல்லது அலுவலராகவோ வைத்திருந்தால் நீ சம்பள உயர்வு கேட்பாய். வருஷந்தோறும் சம்பளத்தை உயர்த்தி கொடுன்னு போராட்டம் நடத்துவார். போனஸ் கேட்பாய். ஒவ்வொரு ஆண்டிலும் தீபாவளி போனஸ் கேட்ப, பொங்கல் போனஸ் கேட்ப, லாபத்தில் வரக்கூடிய பங்கு கேட்பாய். அதையெல்லாம் டீல் பண்ண முடியாது. ஆகவே அதை செய்ய முடியாது. ஆட்குறைப்பு. புதிதாக வேலை எடுப்பதற்கு தடை. தனியார் மயமாதல். இது போன்ற இந்த பின் விளைவுகள் எல்லாம் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேசம் ஒத்துக்கொண்டதனால், ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதனால் பின் விளைவுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ். நாம் பாதிப்புகளை மட்டுமே பார்க்கிறோம். பாதிப்புகளில் இருந்து உருவாகிற விளைவுகளை பார்க்கிறோம். இந்த பாதிப்புகள் எங்கிருந்து வருகின்றன, எதனால் வருகின்றன, எப்படி வருகின்றன என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது, கவனிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் ஆட்சியாளர்களை, ஆட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், விமர்சிக்கிறோம். ஏதோ தனிப்பட்ட முறையில் பிஜேபி மேல இருக்கிற வெறுப்பு அல்ல. எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்குதல். ஒரு காலத்துல நம்ம உள்ளூர் சந்தை இருந்தது. உள்ளூர் சந்தைனா அந்த ஊர்ல உற்பத்தி ஆகக்கூடிய காய்கறிகள் சந்தைக்கு வரும். வாரத்துல ஒரு நாள் 2 நாள் நடக்கும். மாட்டு சந்தை நடக்கும், காய்கறி சந்தை நடக்கும். திருவிழா காலத்துல எல்லா பொருள்களும் பெறக்கூடிய வகையில் ஒரு சந்தை நடக்கும். இவையெல்லாம் உள்ளூர் மக்களுக்கான தேவையை பொறுத்து உள்ளூரிலேயே உற்பத்தி ஆகிற பொருட்கள். இப்ப உள்ளூர் சந்தைகளே பார்க்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றும் தான். இப்போ எல்லா உற்பத்திகளும் கார்பரேட்டுகளுக்காகத்தான், உலக சந்தைக்காகத்தான். நீ அரிசி உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் நமக்காக இல்லை. கோதுமை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் அது உலக சந்தைக்காகத்தான். ஆடைகள் உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் அது உலக சந்தைக்காகத்தான், சர்வதேச சந்தைக்காகத்தான். எல்லாவற்றையும் மெகா உற்பத்தி, எந்திரமயமாக்கி ஆளை வச்சு வேலை செய்ய வேண்டாம். பருத்தியை போட்டா நூலாயிரும், நூல் ஆடையாகிவிடும். அதை மடித்து பார்சல் செய்து அனுப்பிவிட முடியும். இதெல்லாம் ஒரு சில வாரங்களில் முடிந்துவிடும். இப்படி எந்திரமயமாக்குதல். இதன் மூலம் புதிதாக ஆள் சேர்க்க, ஆள் எடுக்காமல் தடுப்பது, தவிர்ப்பது, குறைப்பது. படித்தவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இல்லை. இந்த வேலை வாய்ப்பு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. நீங்க எல்லாம் படிச்சுட்டா விவசாய உற்பத்தியில் யார் ஈடுபடுவது? உடல் உழைப்பில் யார் ஈடுபடுவது? உற்பத்தியில் யார் ஈடுபடுவது? தெருவை கூட்டுவது யார்? கழிப்பறையை சுத்தம் செய்வது யார்? இந்த கேள்வியை எழுப்புகிறவன் இன்றைக்கு இந்திய மண்ணில் சனாதன சங்கிகளாக இருக்கிறார்கள். அவன் பட்டம் பெற்று அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டும், சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும். இங்கே அவன் வாங்கி போடுகிற வீடுகள், அந்த வீடுகளை பராமரிப்பதற்கு தொழிலாளர்கள் தேவை. இங்கே இருக்கிறவருடைய பெற்றோரை கவனிப்பதற்கு, பராமரிப்பதற்கு ஆட்கள் தேவை. படித்தால் அந்த வேலைகளை செய்ய மாட்டார்கள். சங்கிகள்
கார்ப்பரேட் மயமாதலை ஒருபுறம் செய்கிற அதே வேளையில் சனாதன மயமாதலையும் செய்கிறார்கள். அதனால்தான் நாம் சங் பரிவார்களை மக்களிடத்திலே அம்பலப்படுத்துகிறோம். வேறொன்றும் தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. இவர்களிடத்திலே கூடுதலான ஒரு தீங்கு சமூகத்தை சனாதனமயப்படுத்துதல், தேசத்தை, ஆட்சி நிர்வாகத்தை, பொருளாதார உற்பத்தியை, விநியோகத்தை கார்ப்பரேட் மயமாக்குதல். ஒரே காலத்தில், சமகாலத்தில் கார்ப்பரேட் மயமாதலும் சனாதனமயமாதலும் சங் பரிவார்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூக நீதியை மெல்ல மெல்ல சிதைக்க வேண்டும். அந்த குரல் ஓங்கி ஒலிக்க கூடாது. உயர் அதிகாரம் உள்ள பதவிகளில் எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து அமர்ந்து விடக்கூடாது. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்கிற திட்டங்களோடு, செயல் திட்டங்களோடு கொள்கைகளை வரையறுக்கிறார்கள், நம் மீது திணிக்கிறார்கள். ரயில்வே துறையில் 30,000 வேலைகளை பறிக்க வேண்டும். 2% வேலையை சரண்டர் பண்ண, ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண, அத ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறான். அதை ஒரு சுற்றறிக்கையாக வெளியிடுகிறான். அந்த சுற்றறிக்கையின் மூலம் 30,000 பேருக்கான வேலை, அதாவது போஸ்ட் கிரியேட் பண்ற போஸ்ட், இந்த பணி இடங்கள்னு அதுக்கு பேர். இந்த போஸ்டே இல்ல அப்படின்னா 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. புதுசா யாரும் ஆள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. போஸ்ட் இருந்தா அதை ஃபில்அப் பண்ணு போராட்டம் நடத்துவார். இந்த இடம் காலியா இருக்கு, ஃபில்அப் பண்ணு. இத்தனை ஆசிரியர்களுக்கான காலி இடங்கள் இருக்கின்றன, அதை ஃபில்அப் பண்ணு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறான். அது காலி இடமே இல்லை, பணி இடமே இல்லை. ஓராசிரியர் பள்ளி திட்டம், ஒரே ஆளு 3 கிளாஸ் எடுக்கலாம், 4 கிளாஸ் எடுக்கலாம். இப்ப பணி இடங்களே இல்லை. ஏன்டா போஸ்ட் யாரும் ஆளை போடல? போஸ்டே இல்லை, போஸ்டே கிரியேட் ஆகல. ஏற்கனவே கிரியேட்டட் போஸ்ட். இந்த இவ்வளவு பேர் ஆள் தேவை, இந்த துறைகள்ல என்னென்ன வேலைகளை செய்ய இத்தனை பணியிடங்கள் தேவை, நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை குறைக்க சொல்றான், அதை கேன்சல் பண்ண சொல்றான், அதை இல்லாமலாக்க சொல்கிறான், அதை பறிக்கிறான். இந்த நுட்பமான ஒடுக்குமுறை இது. இந்த மாதிரி போஸ்டே கிரியேட் ஆகலனா, நீ எம்ஏ படிச்சிருந்தாலும், எம்ஏ பிஹெச்டி படிச்சிருந்தாலும், உன்னுடைய சர்வைவலுக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்தினர் வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்திற்காக நீ மறுபடியும் பின்னோக்கி செல்ல வேண்டிய தேவை. நீ போய் கழனிகள்ல வேலை செய்யணும் அல்லது தெருவில் வேலை செய்யணும். இதனால்தான் அவர்களை வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் என்று நாம் சொல்லுவோம். முற்போக்கான சிந்தனைகள் இல்லை, எளிய மக்களை பற்றிய கவலை இல்லை, உழைக்கும் மக்களின் உழைப்புக்கு மதிப்பில்லை. எனவேதான் பொய் சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்த நிலையிலும் ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்ன மோடியால் போட முடியவில்லை. போடுவது அவர்களின் நோக்கம் இல்லை, இது ஒரு கவர்ச்சி முழக்கம். ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, இதுவரையில் அவர் வாய் திறக்கவில்லை. 12வது ஆண்டிலே அவர் பிரதமராக இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 12 வருஷமா பிரதமராக இருக்கிறார். ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை, ஆனால் லட்சக்கணக்கானவருடைய வேலைகளை பறித்திருக்கிறது மோடி அரசு. இருந்த பணியிடங்களையும் பறித்திருக்கிறது மோடி அரசு. கச்சா எண்ணெயை பற்றி தோழர் இங்கே சொன்னார். கச்சா எண்ணெய் என்றால் பண்படாத எண்ணெய், பண்படாத எண்ணெய் என்றால் சுத்தம் செய்யப்படாதது. அதிலிருந்துதான் பெட்ரோல், டீசல் போன்றவற்றை உற்பத்தி செய்கிறோம். குரூட் ஆயில், குரூட் ஆயில் வடமொழியில கச்சா, இந்தியில, இங்கிலீஷ்ல குரூட் ஆயில். அத அவன் சர்வதேச சந்தையில ரொம்ப குறைந்த விலையில விற்பனை செய்யறான். அங்க
விலை குறைகிறது, ஒரு கண்டெய்னர் விலை குறையுதுன்னு சொன்னா, இவ்வளவு டாலர் குறையுதுன்னா பெட்ரோல் டீசல் விலை குறையணும். ஆனா பெட்ரோல் டீசல் விலை ஏத்துற மாதிரியே இருக்கும். சர்வதேச சந்தையில அந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிருக்கும். 50 ரூபாய் இருந்தது 25 ரூபாயா குறைஞ்சிருக்கும். ஆனா இது 90 ரூபாயா இருந்தது 91 ரூபாய்க்கு போயிருக்குமே தவிர அது குறையாது. இதுவரையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது ஒரு முறை கூட பெட்ரோல் டீசலின் விலை குறைந்ததில்லை. இதெல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டுதல், மக்களை ஏய்க்கிற போக்கு இது. இதை பற்றிய பார்வை நமக்கு இல்லை, புரிதல் இல்லை, அரசியல் ஞானம் இல்லை. எனவே இந்த மக்களை எப்படியும் ஏய்க்கலாம், ஏமாற்றலாம். அதனால்தான் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். வெறும் வாக்காளர்களாக மாற்றுவதல்ல அரசியல் படுத்துவது. உனக்கு எல்லா துறைகளை பற்றியும், அரசு ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் தெரிந்திருந்தால்தான் அரசியல் களத்தில் மக்களை ஏய்ப்பவர்களை எதிர்த்து போராட முடியும். ஒரு கட்சி கூப்பிடுறது போய் நிற்போம் அப்படிங்கிறது அல்ல போராட்டம். ஒவ்வொருத்தருடைய உணர்விலும் ஒரு ஃபயர் இருக்கணும், இந்த கோபம் இருக்க வேண்டும், இந்த நெருப்பு இருக்க வேண்டும். அது எப்போது வரும் என்றால் இந்த புரிதல் இருந்தால் தான் வரும். அதுதான் அரசியல் படுத்துதல். வாக்கு வங்கி அரசியலுக்கும் இந்த முற்போக்கு அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அந்த புரிதல் இருந்ததால் தான் இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் நாம் போராட்ட களத்தில் இருக்கிறோம். இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. இந்த பரபரப்பு ஒரு பக்கம். மக்கள் இந்த கட்டளையை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள், சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் பெருமிதத்துவ சொல்லவில்லை, பெருமைக்காகவும் பேசவில்லை. காலம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம் கைகளில் தந்திருக்கிறது, எப்பேற்பட்ட சுமையை நம் தலையிலே சுமத்தி இருக்கிறது. தோழர்களே, பல பேரும் பலவிதமா ஆசை காட்டுறாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வாய்க்கு வந்ததை அவன் பேசிட்டு இருக்க. யோகிகளை எல்லாம் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எது சரியோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பொறுப்புணர்வோடு தான் 4ஆம் தேதியே செய்தியாளர்கள் என்னை கேட்டபோது 2016 இருந்து நாங்கள் இணைந்தே களமாடி வருகிறோம். அவ்வப்போது நாங்கள் கருத்தியல் தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், செயற்பாட்டு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படி நாங்கள் இயங்க விரும்புகிறோம், இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். தோழர்களே, இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசே எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், கடந்த காலங்களில் இருந்தபடி மானியம் வழங்க வேண்டும், ரயில்வே துறையில் பணியிடங்களை பறிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.